சென்னை தலைமைச் செயலகத்திற்குள் புகார் மனு அளிப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. தலைமைச் செயலக நுழைவு வாயில் முன்பாகவே புகார் பெட்டியை வைத்து அங்கு மனுவை அனுப்ப வேண்டும் என்ற கட்டுப்பாட்டால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு செயலை பார்த்து சென்னை தலைமைச் செயலகத்திற்குள் புகார் மனு அளிப்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, தலைமைச் செயலக நுழைவு வாயில் முன்பாகவே புகார் பெட்டியை வைத்து அங்கு மனுவை அனுப்ப வேண்டும் என்ற கட்டுப்பாட்டால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் தனிப்பிரிவு என்பது பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க உருவாக்கப்பட்ட நேரடி மக்கள் தொடர்பு அமைப்பு. இந்த நிலையில் தலைமைச் செயலக நுழைவு வாயிலில் முன்பாகவே புகார் பெட்டியை வைத்து அங்கு மனுவை அனுப்ப வேண்டும் என்ற கட்டுப்பாட்டால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார். தீபா, வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் புகார் மனு அளிக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தகவலாக கிடைத்திருக்கு. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா? கண்டிப்பாக. தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு என்பது பொதுமக்களுக்கு தங்களுடைய குறைகளை அரசுக்கு தெரிவிக்கப்படும் தீர்வு காண்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நேரடி மக்கள் தொடர்பு அமைப்பாகும். 1989ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது அதிமுக ஆளுநரத்தில் காலப்போக்கில் அது டிஜிட்டல் மயமாக்கி, அது மட்டுமல்லாமல் சிஎம் செல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிவில் நேரடியாக மக்கள் புகார் அனுப்பலாம், புகார் கொடுக்கலாம். அது இல்லாமல் டிஜிட்டல் முறையாகவும் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது. இருந்த போதும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர், அதாவது சிஎம் செல் என்று சொல்லப்படுகின்ற தலைமைச் செயலகத்தில் ஒரு பிரிவாகவே இருந்து வந்தது. 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய குறைகளை முதலமைச்சர் தீர்த்து வைப்பார் என அந்தந்த மாவட்டங்களிலிருந்து, ஏன் கிராமத்தில் இருந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் அவர்களுடைய குறை உடனடியாக தீர்க்கப்படும் என்ற அந்த நம்பிக்கையுடன் சிஎம் செல்லுக்கு அவர்களுடைய கடிதத்தை கொடுப்பார்கள். 15 நாளில் அது அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு வெற்றிகரமாக சிஎம் செல் இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஆட்சி வந்த பிறகு தற்போது தலைமைச் செயலகத்துக்குள் அனுமதி இல்லை என்ற ஒரு பெரிய போர்டை போட்டு வைக்கிறார்கள். அதில் பார்வையாளர்கள் மட்டுமல்லாமல் சிஎம் செல்லில் புகார் அளிப்பவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு முன்பாகவே ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் மட்டுமே அவர்களுடைய மனுக்களை போட முடியும் என்றும், அனுமதி பெற்ற பார்வையாளர்கள் மட்டுமே தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே நுழைய முடியும் என்று தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு முன்பாக, அதாவது அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் அளவுக்கு வெளியில் உள்ள அந்த இடத்தில், அதாவது பொதுமக்கள் வருகின்ற அந்த இடத்தில் அந்த பெட்டியை வைத்து அதில் அவர்களுடைய அந்த குறையை கடிதமாகவோ அல்லது மனுவாகவோ போடலாம் என்று தற்போது புதிய முறையை கொண்டு வந்திருக்கார். இதனால் ஒரு கிராமத்தில் இருக்கும், அதாவது கடைக்கோடியில் இருக்கும் தமிழகத்தில், தென் தமிழகத்தில் வருபவர்கள் எல்லாம் தங்களுடைய குறையை தீர்ப்பார்கள் என்று நினைத்து கொண்டு ஒரு நம்பிக்கையுடன் வரும் அந்த மக்களுக்கு தற்போது நடு ரோட்டில், அதாவது தலைமைச் செயலகத்திற்கு வெளியில் வைத்து அந்த டப்பாவை வைத்து இது போட்டு விட்டு செல்லுங்கள் என்று காவலர்கள் சொல்லும் போது அந்த மக்கள் தங்கள் நம்பிக்கையை கெடுப்பது போலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அங்கு வரும் மக்கள் பொதுமக்கள் தங்களுடைய குறையை முதலமைச்சரிடம் சொல்லலாம் என்று வரும்போது உள்ளே கூட அனுமதிக்காமல் ஒரு பெட்டியை வைத்துக் கொண்டு அந்த பெட்டியில் அந்த மனுவை போட வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கும் அளவுக்கு ஒரு சோகமாகவும் அதிர்ச்சியாகவும் அங்கிருக்கும் மக்கள் வெளியேறி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் தலைமைச் செயலகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரின் தனிப்பிரிவு என்பது பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் அது தற்போது ஒரு கேள்விக்குறிதான் என்ற ஒரு தகவலை வழங்கியமைக்கு நன்றி தீபா.